ஒரு 7 நாட்டு அதிபர்கள் கூடி ஒரு நாட்டை எதிர்த்தா அந்த நாட்டோட அதிபர் என்ன பண்ணுவார்? கொஞ்சம் பயந்து தான் போயிடுவார் இல்லையா? வரலாற்றில் இப்படி ஒரு நிகழ்வு நடந்ததா அப்படின்னு பார்க்கலாமா? வாங்க பார்க்கலாம். வரலாறு முக்கியம் அமைச்சரே. 7 நாட்டு அதிபர்கள்னு நான் சொன்னேன் இல்லையா? அது மாதிரி யானைக்கண் சேய் மாந்தரல் சேரன் இரும்பொறை அப்படிங்கிற ஒரு சேர மன்னன், பொருணன், எழுநி, எருமையூரன், திதியன், சோழன், இந்த மாதிரி 7 அரசர்கள் சேர்ந்து ஒரு நாட்டோட அரசனை எதிர்த்தாங்களாம். அவங்க யாரு, அந்த அரசன் யாரு அப்படின்னு கேட்டா தலையாலங்கானத்து சிறுவென்ற நெடுஞ்செழியன், பாண்டிய மன்னன். அவன் என்னன்னா ஒரு 7 வயசுலேயே, 7 வயசுங்கிறது எவ்வளோ பாலகனோட வயசு, ஒரு சின்ன பையன் இல்லையா? 7 வயசா இருக்கும்போது அந்த வயசுலேயே அவன் அரியணை ஏறிட்டான். ஏன்னா அவனோட அப்பா பூதபாண்டியன்னு சொல்லப்படுற அவனோட முன்னாடி அரசாண்ட அரசர், அவனோட அப்பா இறந்து போயிட்டாரு, சீக்கிரமே இறந்து போயிட்டாரு. அதனால அவனுக்கு வேற வழி இல்லை. அவனோட அம்மாவும் அவங்க அப்பாவோட உடன்கட்டை ஏறிட்டாங்க. அதனால இவனுக்கு வேற வழி இல்லை. அரியணை ரொம்ப சீக்கிரமே இவனுக்கு வந்துடுச்சு. இவன் சின்ன பையன் தானே, இவனை அடித்து வீழ்த்திட்டோன்னா சீக்கிரமாக ஒரு 7 பேர் சேர்ந்து அடிச்சிட்டோம், வீரன்னு சொல்லிட்டு இருக்காங்க, அதனால் ஒரு அரசன் போக வேண்டாம், 7 பேர் சேர்ந்து போனோன்னா அவனை அடித்து துவம்சம் பண்ணிட்டு வந்துடலாம், அந்த நாடு நமக்கு உரியது அப்படின்னு தப்பு கணக்கு போட்டுட்டாங்க மற்ற எல்லாரும். அதனால 7 பேர் சேர்ந்து அவனை எதிர்க்க வந்திருக்காங்க. அதுவும் எங்கே அப்படின்னு கேட்டால் அவனோட மதுரை ஆண்டா இல்லையா, மதுரையோட வாயிலே வந்து எதிர்த்திருக்காங்க. யூஸ்வலாக அரசர்கள் எதிர்க்கும் போது ஒரு பொதுவான போர்க்களம் சூஸ் பண்ணி அங்கே தான் எதிர்ப்பாங்க. ஆனால் இவங்கெல்லாம் என்ன பண்ணியிருக்காங்க, மதுரை கோட்டை வாயிலுக்கே வந்துட்டாங்க. இதை கேட்ட தலையாலங்கானத்து சிறுவென்ற நெடுஞ்செழியன் கோவப்பட்டானா, வெகுண்டு எழுந்தானா. அதாவது அவன் வஞ்சினம் முறைக்கிறதுல சிறந்தவன். வெஞ்சினம் முறைக்கிறது அப்படின்னா என்னன்னா, போருக்கு போகிறதுக்கு முன்னாடி சூளுரை உரைப்பாங்க. அது மாதிரி அவன் என்ன சூளுரைச்சானா, நீங்கள்லாம் நான் போய் அந்த 7 பேரையும் அடித்து துவம்சம் பண்ணிவிட்டு அவங்க நாட்டுக்கு விரட்டி விட்டுட்டு அவங்கள தோற்கடிச்சிட்டு தான் என் நாட்டுக்குள்ளே நுழைவேன். அப்படி நான் பண்ணலைன்னா என்னோட குடிமக்களாகிய நீங்கள்லாம் என்னை கொடுங்கோலன் அப்படின்னு சொல்லி கூப்பிடுங்க. அவன் நல்ல அரசன், நல்ல குடிமக்களை பாதுகாக்கிறவன், ஆனால் என்னை நீங்கள் கொடுங்கோலன்னு கூப்பிடுங்க. அதுதான் என்னை இழிச்சு உரைங்க. அந்த இழிச்சொற்கள் தான் என்னை அவமானப்படுத்துகிற சொற்கள். நான் தோத்தா என்னை நீங்கள் அவமானப்படுத்துங்கன்னு சொல்லிட்டு தன்னோட தாமரை குளத்தில் போய் குளிச்சானா, தன்னோட குலச்சின்னமான வேப்பம்பூவை அணிஞ்சானா, குலதெய்வத்தை கும்பிட்டானா, உடனே போருக்கு புறப்பட்டுட்டானா. அவன் போய் அந்த 7 அரசர்களையும் அவங்களோட நாடுகளுக்கு விரட்டி விட்டு சோழனை அவனோட தலைநகர் வரைக்கும் துரத்திட்டு போய் அவனை துரத்தி அடிச்சுட்டு வெற்றி பெற்ற செய்தியோட தன்னோட மதுரை கோட்டை வாயிலுக்குள்ளே நுழைஞ்சானா. அவ்வளவு பெரிய ஆகப்பெரிய வீரன், அதுவும் சின்ன வயசுலே தலையாலங்கானத்து சிறுவென்ற நெடுஞ்செழியன். நன்றி.